திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. பேக்ரவுண்ட் கண்டுக்காதீங்க, லைட்டிங் சேஞ்சுக்காக கொஞ்சம் ஒரு சின்ன திருத்தம். ஓகே, பேக் டு த டாபிக். அண்ட் அப்படியே போயிட்டு இருந்துச்சா சேட்டு. ஆல்ரெடி இன் ரெஸ்ட் ரூம் அப்படின்னு அவன் சொன்னான். அதை ஏன்டா ஏன்ட்ட சொல்கிற? எதை யார்கிட்ட சொல்லணுன்ற ஒரு விவஸ்தை இருக்கும். நம்மளுக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் பேச வந்துட்டீங்கனாலே ரொம்ப திறந்த புத்தகமாக இருப்பாப்புல நம்ம ஆள். குளிக்க போகிறேன் தான் டவல் தேடிட்டுருக்கேன்னு நான் சொன்னேன். ஓகே ஃபோனை எடுத்து போகிறீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா ஃபோனை எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு அர்த்தம். நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும். நான் சொன்னேன் ஆமாம் சாங்ஸ் கேட்டு குளிப்பேன் சொல்லிட்டேன். அது அப்படியே பழகிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போவேன் குளிக்கிறதுக்கு அப்படின்னு. குளிச்சுட்டு வைங்க, அதை குளிச்சுட்டு வாங்க. நான் சொன்னேன் ஓகே. நான் முடிச்சிட்டேன். ஓகே வரவா, பசிட்டா குளிங்க அப்படின்னு சொன்னான். அதாவது நான் வரேன் பேசிகிட்டே குளிக்கவா, குளிக்கல அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாப்புல. நான் சொன்னேன் புரியலை அப்படின்னு. சேட் பண்ணிகிட்டே குளிக்கலாம்ல. மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரியா இருக்கு என்னை பார்த்தா. சேட் பண்ணிவிட்டு எப்படி ஒருத்தனால குளிக்க முடியும்? நான் இல்லைன்னா சொல்லலை. பட் அது எப்படி பண்ண முடியும்? கஷ்டம். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். கோச்சுக்கிட்டாப்புல நம்மால். பசனும் தோணுது. ஏன்னா பசுறது தெரியலை ஃப்ரெண்டு. நான் சொன்னேன் என்ன தோணுதோ பேசுங்க, உன்னை வெயிட் பண்ணேன் வண்டாம் அப்படின்னா. என்னாச்சு? பரவாயில்ல நான் அதுவும் பசலா அப்படின்னு அவன் சொன்னான். சரி ரைட்டு ஓகே அப்படின்னு. அப்புறம் நான் ஜென்ரலாக கேட்டேன் நீங்கள் எந்த ஊர்னே தெரியாமல் பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு தெரியும் அது இந்த ஊர் தான், பெங்களூர் ஒரு ஃப்ராடு, பொய் நம்பர் 1. ஓகே ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க, ஷுர், பெரிய மாடலாக வைங்க, பெரிய மாடலாக வாங்க. அப்புறம் நீங்கள் குளிக்க போகலையா அப்படின்னு நான் கேட்டேன். போகணும், ஷுர். அது நான் ஷுர் சொன்னது மாடலாக வர்றதுக்கு யாரை தப்பாக எடுத்துக்கோனா. பிஸியா? சாச்சா இல்லை. ஓகே நீங்கள் ரெஸ்ட்டு அடுவீங்கா, டிஸ்டர்ப் பண்ணலை. அதனால் டிஸ்டர்ப்லாம் ஒன்றும் இல்லை, டயர்டாக இருப்பீங்க. நேற்று நைட் செம்ம டயர்டு, இப்போ பெட்டர் அப்படின்னு சொல்லி. நைட் ஃபுல்லாக ஆவான்னு கேட்டான். எஸ். குளிச்சுட்டு வரான். அவரே வராரு. அவரே இந்த வீரன் நடந்து வரான் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவனே வந்துட்டு குளிச்சுட்டு வரான் அப்படி அவனே சொல்லிப்பான். அதுக்கப்புறம் நம்மளால் பேசிகிட்டு இருக்கிறப்ப செம போர் அடிக்குது, என்ன பண்ணுறது அதாவது ஒன்று சொல்லவா தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு செம போர் அடிக்குது, என்ன பண்ணுறது தெரியலை. இதை சொல்கிறதுக்கு நான் ஏன் தப்பாக இது யாராக இருந்தாலும் கேட்பாங்க. அதாவது செம போர் அடிக்குது என்ன பண்ணுறது தெரியலன்றதுக்கு எவனாச்சும் தப்பாக நினைப்பாங்களே. சரி ஓகே. நான் சொன்னேன் மூவி பாருங்கள், சாங்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் மார்னிங் 3 மூவிஸ். ஹஹா என்ன மூவிஸ்? தமிழ் மூவிஸ் தான். ஓகே வேறு அத்தும் எல்லா. அவன் இந்த எமோஜி போட்டிருக்கான் பாருங்க. வெரி டேஞ்சரஸ். அவன் என்ன மீன் பண்ணான்னு எனக்கும் தெரியும், பார்க்குறவங்களுக்கும் தெரியும். அப்புறம் அதாவது சொல்லுவீங்க கக்கலாம், என்ன சொல்கிறது தெரியலை. சரி விடுவீங்க, எனக்கும் தெரியலை. சரி ஓகே விடுங்க. இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தான் வரும்ல டாப்பிக்கை. அப்புறம் வந்தான். டில் நவ் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் மீ அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன் குட் ஃப்ரெண்ட், எல்லா விஷயமும் ஷேர் பண்ணி நிற்கலாம், நல்ல ட்ரஸ்ட் வர்த்தி ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் சொன்னேன். நைஸ் ஹக், தேங்க்ஸ், சாரி. ஹக்கு கொடுத்துட்டு சாரியா வரேன். சும்மா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஸோ சாரி. லார்ட் டைட்டாக ஹக் பண்ணிட்டாரு. சாரி. சரி அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை, ரெய்னிங் ஹியர். அதாவது இது வரைக்கும் நீங்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான சேட்லாம் பார்த்தீங்க. இதுதான் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். இப்படி ஒருத்தன் வந்துட்டு பேசி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இப்போ பாருங்கள், ரெய்னிங் ஹியர் தேர், இங்கே சன்னி அப்படின்னு நான் சொன்னேன். நோ ரெயின், நைஸ் கூலிங் கிளைமேட். மழைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் இட் கேம் ஹியர் டு சீமியா. அதாவது நான் மழையா அவரை பார்க்குறதுக்காக நாங்கள் பெங்களூர் போயிருக்கேன். நாம இந்த நாய் இந்த சம்பவம் நடந்தப்போ இந்த ஊரில் தான் இருந்தால், இங்கே செம வெயில். பாரு டாபிக். ஹாஹா கேன் ஐ டச் யூ நான் பாருங்க. ஐயோ எனக்கு வந்த ஆத்திரம். ஓ லார்ட், என்ன இது அப்படின்னு கேட்டேன். யூ ஆர் ரெயின்,
அதாவது நான் தானே மலை, அதனால் என்னை மலையை தொடலாமான்னு அவர் ஏன்ட்டி கேட்குறாரு. ஏன்னா நான் தானே மலை. ஓ ஓகே ஓகே. டு சில் வாட்டர் லைக் யுவர் ஹார்ட். சும்மாரா புண்டா. ஹாஹா நல்லா பேசுகிறீங்க. அவர் ஒரு பெர்மிஷன் கிடைக்குமா? என்ன பெர்மிஷன்? குளிக்க போகிறேன், குளிச்சுட்டு டெக்ஸ்ட் பண்ணவா? நான் வேற ஏதாவது கேட்டு போகிறேன் தம்பி. கடவுளே. பண்ணு ஓகே பண்ணுங்க அப்படின்ட்டு. ஓகே குளிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமாம். ஓகே ஓகே. சாரி ஒய் எமோஜி மாற்றி அனுப்பிட்டான். ஓகே ஓகே. டூ சில் ஸோ ஹாட் வாட்டர். உண்மையாகவே அவன் லூசு புண்டை தான் போல. ஓகே ஓகே. இருக்கான், சோப் போட்டான், அதான். ஓகே ஓகே. ஃபீலிங் தட் சம்மோன் இஸ் வித் மீ. சாரி சொல்லணும்னு தோணுச்சு. ஓ ஐயோப்பா இவன் சரியான ஒரு கேடு கெட்டவனா இருக்கான். இத போட்டா அது நடக்கும். ஹலோ ரித்தீஷா? யார் ரித்தீஷ்? பேர் என்ன? சரி, அது எதுக்கு இங்கே சொல்கிற? ஏன் எனக்கு அவன் யாருன்னே தெரியாது. நீ சொல்கிற பேரில் நான் யாரையுமே கேள்விப்பட்டதே கிடையாது. என்ன ஃபோட்டோ அனுப்புகிற? என்ன இவனை டச்சுன்ற? என்ன நினச்சிட்டு இருக்க? நான் எல்லாம் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டா பெரிய நல்லவனா நீ? டேய் இதோட நீ பண்ணுறது 4வது தடவை. ஓ அப்படியா? இதை நான் நம்பணுமா? வாய்ப்பே இல்லை. நீ பண்ணுவடா. நீ பண்ணுவ. காரைக்குடியில் தானே இருக்க நீ? காரைக்குடியில் தானே இருக்கு. பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க. ஸோ அப்போ நீ எப்போ காரைக்குடியில் இல்லை? அப்ப நீ பேங்க்ல தான் இருக்க. பேங்க்ல தானே இருக்கேன். லீவ் பண்ணிருக்கேன். நியூ இயர் லீவுக்கு பெங்களூர் ஆக்டிவ்ல இருந்து காரைக்குடி ஆக்டிவ்ல இருக்கேன். பெங்களூர்ல தான் ஆக்டிவ் ஒர்க் பண்ணேன். ஓ இப்போ நீ பெங்களூர்ல வேலை பார்க்குறியா காரைக்குடியில் வேலை பார்க்குறியா? பெங்களூர்ல ஒர்க் பண்றேன். அவங்க நியூ இயர் லீவ் காட்டிங்க வந்துட்டீங்க. காரைக்குடி உழப்பாம சொல்லணும். உழப்பாம இல்ல, சீரியஸா பெங்களூர் கோலமங்கலம் தான் வேலை கிடைச்சிட்டு காரைக்குடி ஆக்டிவ்ல இருக்கேன். அப்ப நீ வேலை பார்க்கறது காரைக்குடியில? இப்ப இருக்க காரைக்குடி. நியூ இயர் முடிஞ்சிட்டு பெங்களூர் போயிடுறேன். பெங்களூர் கோலமங்கலம் பேங்க் அந்த இதுகிட்ட இருக்கு. அப்ப நீ வீட்ல தானே இருக்க? இல்ல ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஏண்டா ஆபீஸ் லீவுன்னு எனக்கு அனுப்புன மெசேஜ். டேய் உழப்பாதரா. அப்படியே உலகம் அழகன். ஏன் அப்ப நான் யாருன்னு தெரிஞ்ச என்ன புடுங்க போறியா? ஏன்னா இப்போ டச்சுன்ற ஃபீலிங் சம்திங்ன்ற என்ன சாரியா? இப்போ நீ சாரி சொல்லிட்ட எல்லாம் சரியா? இது மாதிரி நீ அப்போ எத்தனை உண்மையான பொண்ணுங்கள்ட்ட பண்ணியிருப்ப? டேய் நடிக்காத. ஃபாலோவர்ஸே இல்லாத ஒரு ஃபேக் ஐடி கிட்ட நீ இந்த பேச்சு பேசுறன்னா டேய் இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அதனாலதான் வந்துட்டு என்னன்னு ஹக் எமோஜி அனுப்பிட்டு சாரி டைட்டா ஹக் பண்ணிட்டேனா? டேய் வாயில என்ன வச்சிருக்க தம்பி? வாயத்துற பேசு, சத்தமா பேசு. சத்தமா பேசி கேட்கல. ஒன்றும் இல்லை. உன் வீடு நீ எங்கே வேலை பார்க்குற எல்லாம் எனக்கு தெரியும். பசங்களை கூட்டிகிட்டு வருவேன். இல்லையே, இதுதானே ஒவ்வொரு தடவையும் பண்ணுறது. இல்லைடா உன்னை இப்போ நான் விட்டேன்னா நீ இதுக்கப்புறமா ஆடுவ. இப்போ நீ என்ன பண்ற? அன்பிளாக் பண்ற என்னைய.
அன்பிளாக் பண்ணு நான் இப்போ அண்ட் என் நம்பரை பிளாக் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நீ நினச்சேன்னு வச்சுக்க உன்னை பிரிக்கிறேன் நான் மொத்தமாக. சரி நான் பிளாக்லாம் பண்ணலாம். பிளாக்லாம் பண்ணலண்ணா உங்களை திருப்பி கூப்பிட்டு கட்டாயத்து திருப்பி கூப்பிட்டேன். சீரியஸா நான் கட் பண்ணல, ப்ராமிஸ் கட் பண்ணலண்ணா. நீங்க பேசிடுவோம் கட்டாயத்து திருப்பி கால் பண்ண, நீ இது பிஸின்னு வச்சு திருப்பி கட் பண்ணிட்டு திருப்பி உங்களுக்கு கால் பண்ணேன். அப்பதான் நீங்க திருப்பி எனக்கு கூப்பிட்டு பிளாக்லாம் பண்ணலண்ணா. தம்பி நல்லா கேட்டுக்கணும். என்கிட்ட ஸ்மார்ட்டாக பண்ணலான்னு தான் பண்ணலான்னு நினச்சேன்னு வச்சுக்கேன். சரி நான் எதுவும் பண்ணலாம். நீ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக் ஐடியில் ஒருத்தன்ட்ட பேசிகிட்டு இருந்த, ஒரு பொண்ணுன்னு நினச்சிட்டு ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்த. கிஸ்ஸெல்லாம் நீ அனுப்பியிருக்க. இல்லையடா, இதை தானடா போன தடவை நீ சொன்ன. சரி நான் எதுவுமே ப்ராமிஸ் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னா உங்களை எதுவுமே டெய்லி உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். உன்னை விடக்கூடாதுடா. இல்லை நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வார்னிங்ண்ணா. இல்லையே, இது உன்னோட தேர்டு, இது வந்துட்டு இது உன்னோட 4th வார்னிங்னு நினைக்கிறேன். சரி நான் இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமேல் நான் இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். நம்பர் பிளாக் பண்ணாலோ இன்ஸ்டாகிராமில் பிளாக் பண்ணாலோ. நேற்று நைட்டு ஏன் பிளாக் பண்ண சொல்லு. அண்ணா நேற்று நைட்டு என் ஃப்ரெண்டுக்கு எனக்கு ஃபோன் ப்ராமிஸ் என் ஃப்ரெண்டு தானே ஃப்ரெண்டு இருந்தான். அதான் நான் பிளாக் போட்டு கொடுத்தேன் அவன்ட்டு. என் ஃப்ரெண்டு தான் ரீல்ஸ் பண்ணுறேன் நான் பக்கத்தில். அதனால் நான் பிளாக் கேட்டு எடுத்து சாரி நான் இனிமேல் பிளாக் ஐடியில் எடுத்து அந்த அந்த நம்பரும் பிளாக் போட மாட்டேன். அந்த மலைக்கு ஏதோ ஒரு கவிதை சொன்னீங்கன்னா என்ன சொன்ன? மழை இங்கே பெய்யலை ஆனால் அங்கே பெய்யுதுன்னு சொன்னதுக்கு ஓ மழையான்னு என்னை பார்க்க வந்திருக்கேன்றியா? மொத்தம் இவ்வளோ காஜ் எடுத்து சுற்றுறிய உன்னெல்லாம் நான் சும்மா விடலாமா? வயசு என்ன? உன் வயசு என்னன்னு கேட்டேன். உன் வயசு என்னன்னு நான் கேட்டேன். நான் திரும்ப ஒரே ஒரு தடவை தான் உன் வயசு என்னன்னு கேட்பேன். நீ அப்போ சொல்லலைன்னு வச்சுக்கேன். உன் வயசு என்ன? 24. மெசேஜில் 25ன்னா ஓ நாளைக்கு பிறந்த நாளா? ஓ ட்ரீட் வச்சுருவோம்மா தம்பிக்கு. வீட்டில் வந்து கேக் வெட்டுவோமா? 20. அந்த பொண்ணு 17 வயசு, அவள் மைனரு. நீ அவளுக்கு குத்துதுன்ற கொடையுதுங்கிற. பஞ்சாயத்து கூட வீடு போ, சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வைக்க பாருங்க.